ரோட்ல போயிட்டு இருக்கிற ஆட்டோவை எங்கிருந்தோ நம்ம ஃபோன் ஆப் மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? உண்மைதான். இந்தியாவில் இருக்கிற நிறைய ரிக்ஷாஸ், அதாவது மின்சார ஆட்டோக்களை நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப் மூலயமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இந்தியாவில் நிறைய சம்பவங்கள், அதாவது பண மோசடி, அதே மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இது என்ன நியூஸ், அது என்ன ஆப்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் இயங்கிட்டு வர ரிக்ஷாக்கள், அதாவது மின்சார ஆட்டோக்களுடைய பேட்டரிகளை தொலை தூரத்துலேருந்தே மர்ம நபர்கள் ஃபோன் செயலி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி அதோடைய ஓட்டுநர்கள் கிட்ட பணம் பறிக்கிற அந்த சம்பவம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதை தொடர்ந்து இந்தியா தேசியத்துடைய பாதுகாப்புக்காகவும் பொதுமக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த ரிக்ஷாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற முக்கியமான ஒரு 3 ஆப்ஸை உடனடியாக முடக்க சொல்லி மத்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் கொள்ளையின் பின்னணி மற்றும் மத்திய அரசுடைய நடவடிக்கை குறித்து முழுமையான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் சில வீடியோக்களும் ரீல்ஸ்களும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அதில் என்னன்னா பயணிகளை ஏற்றி செல்கிற இந்த ரிக்ஷா வாகனங்களை ப்ளூடூத், அதே மாதிரி ஒரு மொபைல் ஆப் மூலியமாக சில நபர்கள் திடீர்னு ஆஃப் செய்கிற மாதிரியான வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இது விளையாட்டாக பார்க்கப்பட்டாலும் இப்போ இது ஒரு திட்டமிடப்பட்ட குற்ற செயலாகவும் பணப்பறிப்பு மோசடியாகவும் உருவெடுத்திருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். இதோட பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுநருடைய வாகனம் திடீர்னு நடு ரோட்ல பழுதடைந்து நின்று இருக்கு. அப்போ அங்கு வந்த ஒரு இளைஞர் வண்டியை சரி செய்து தருவதாகவும் அதுக்காக 200 ரூபா வாங்கி இருக்காரு. இதை குறித்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஓட்டுநர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குன்னா, அந்த இளைஞர் எந்த பழுதையும் சரி செய்யல. அதாவது அந்த மொபைல் மூலியமா, அந்த BMS ஆப் மூலியமா ஓடிக்கொண்டிருந்த ஆட்டோவை இவரே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சரி செஞ்சுட்டா நான் அதுக்கு 200 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 ரூபா வாங்கிட்டு மறுபடியும் அந்த ஆட்டோவை நார்மலா ஆன் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஏன் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரிக்ஷாலெல்லாம் லித்தியம் அயோன் பேட்டரி தான் யூஸ் பண்றதாவும், அந்த பேட்டரியில ஒரு 3 முக்கியமான பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்டு இல்லாத குறைபாடு. அதாவது இப்போ தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த செயலிகளில் என்னன்னா, அந்த பேட்டரியோட ப்ளூடூத் மூலியமா நம்ம இணையும் போது எந்தவித ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டோ இல்லாட்டி பின் எதுவுமே கேட்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்னன்னா, வண்டியோடைய உரிமையாளரை தவிர யார் வேணாலும் அந்த ஆப் மூலியமா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பேட்டரியை ஹேக் செய்ய முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. செகண்ட் இன்டர்நெட் தேவையில்லை. அதாவது இந்த செயலிகளை இந்த பேட்டரியை முடக்கிறதுக்கோ ஹேக் செய்யறதுக்கோ எந்த விதமான இன்டர்நெட் சேவையும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெறும் இந்த ப்ளூடூத் வரம்புக்குள்ள இருந்தாலே அந்த வண்டியை முழுமையா நம்ம கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். அதனால இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சவாலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3வது என்ன அப்படின்னா சர்டிபிகேஷன் விதிகள்ல இருக்கிற கொஞ்சம் குறைபாடுகள். அதாவது இந்தியாவில் மின்சார வாகனங்களை சான்றளிக்கும் தற்போதைய சோதனை தரநிலைகள், அதாவது டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் சைபர் செக்யூரிட்டி எதுவுமே அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இந்த ரிக்ஷாக்கெல்லாம் இன்னுமே கட்டாயமாக்கப்படலை. அப்படிங்கிறதுனால இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த சைனீஸ் நிறுவனங்களுடைய இந்த செயலிகள் மூலியமா இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசு உடனடியாக கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்லேருந்து பேன் பண்ண சொல்ற அந்த 3 சைன நிறுவனங்களால உருவாக்கப்பட்ட செயலிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி BMS, ஜென்சென் கிரெனர்ஜி டெக்னாலஜி, ஜென்சென் ரூய்சுனாங் லினெங் டெக்னாலஜி. இந்த நிறுவனங்கள் தயாரிக்கிற இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது இந்த BMS தான் இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ரிக்ஷாக்களுடைய வோல்டேஜ், வெப்பநிலை மற்றும் பேட்டரி ஆரோக்கியத்தை கண்காணிக்க பயன்படுத்திட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆப் எல்லாம் பேன் பண்ணது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி இந்த தொழில்நுட்ப தற்காப்பும் விழிப்புணர்வும் இருந்தாதான் சாமானிய ஓட்டுநர்கள் இந்த மாதிரியான மோசடியிலேருந்து கொஞ்சம் விழிப்போடு இருப்பாங்க. ஸோ அந்த விழிப்புணர்வையும் அவங்களுக்கு தரதும் ரொம்பவே அவசியம். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன், TNC தமிழ் செய்தியாளர்.